தொடர்ந்து மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னையில் புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் காத்து கிடக்கக்கூடிய ஒரு அவல நிலை நீடித்து வருகிறது. சென்னையில் புறநகர் ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ரயில் நிலையங்களில் காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோடம்பாக்கம் பரங்கிமலை இடையேயான வழித்தடத்தில் மரக்கிளை அகற்றும் பணியால் ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் புறநகர் ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகள் ஒரு மணி நேரமாக ரயில் நிலையங்களில் காத்து கிடக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் புறநகர் ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பால் ஒரு மணி நேரமாக ரயில் நிலையங்களில் பயணிகள் காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோடம்பாக்கம் பரங்கிமலை இடையேயான வழித்தடத்தில் மரக்கிளையை அகற்றும் பணியால் ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் புறநகர் ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, சொல்லுங்க, புறநகர் ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் இது குறித்து பயணிகள் என்ன சொல்றாங்க? மீண்டும் எப்போது சேவையானது தொடங்கும்? நிச்சயமாக உமா, இந்தியிலிருந்து பீச் ஸ்டேஷன் செல்லக்கூடிய இந்த பாதைகளில் தண்டவாளங்களை ஒட்டி இருக்கக்கூடிய மரக்கிளைகளை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக பீச் ஸ்டேஷன் வழியாக இயக்கக்கூடிய இந்த ரயில்கள் வழக்கமாக இயங்கக்கூடிய அந்த நேரங்களில் இருந்து 20-30 நிமிடம் தாமதமாக இயக்கப்படுவதாக தற்போது தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது சென்னை இருக்கக்கூடிய புறநகர் செல்லக்கூடிய ரயில் சேவைகள் தாமதத்தின் காரணமாக பொதுமக்கள் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக கிண்டியிலிருந்து சைதாப்பேட்டை செல்லக்கூடிய அந்த மின்சார ரயில் தண்டவாளங்கள் ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மரங்கள் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் கூறப்படுகிறது. எனவே இந்த தாமதத்தின் காரணமாக ஒட்டுமொத்தமாக செங்கல்பட்டிலிருந்து இறுதி ஸ்டேஷனாக சொல்லக்கூடிய பீச் ஸ்டேஷன் சென்றடைவதற்கான ஒட்டுமொத்த தாமதமாக அரை மணி நேரம் வரை ஆவதாகும். ஏற்கனவே ரயில்களை முறையாக பிடிக்க வேண்டும் என்பதற்காக 20-30 நிமிடத்திற்கு முன்பாகவே ரயில் நிலையங்களை அடைந்திருக்கக்கூடிய இந்த பயணிகள் ரயில்களின் தாமதம் காரணமாக ஒரு மணி நேரம் வரையிலாக ஒரே ரயில் நிலையத்தில் காத்திருக்கக்கூடிய சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டினர். இதனால் ரயில்களின் தாமதம் காரணமாக ரயில்களில் கூட்டமும் அதிகரித்திருப்பதாகவும் ஒரு புறத்தில் கூறப்படுகிறது. இதன் காரணமாக ரயில்களின் தாமதம் காரணமாக திட்டமிட்டபடி தங்களது இலக்குகளுக்கு செல்ல முடியாத சூழல் நிலவுவதாகவும் பயணிகள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக தற்போது அங்கே அந்த தாமதத்தை சீர் செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் ரயில்வே நிர்வாகம் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்போது அந்த மரங்களை வெட்டும் பணிகள் என்பது நிறைவு பெற்றுள்ளதால் தற்போது படிப்படியாக இந்த தாமதங்கள் சீர் செய்யப்படும் என்பதாகவும் ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.